ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து நல்லா ஒரு ஒரு 3 months முன்னாடி நினைக்கிறேன் இந்த ட்ராயிங் நான் வரைஞ்சேன். ஓகேவா, இது வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து நம்ம A3 சைஸில் எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நான் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் தான் பார்த்தேன். இந்த ட்ராயிங் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சுன்னு வரைஞ்சேன். ஸோ இது நான் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து A3 சைஸ் பேப்பரில் வரையுதுன்னு காட்ட போகிறேன். ஸோ ஓகேவா, ஸோ நீங்கள் A4லேயும் வரையலாம். ஸோ இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா A4லேயும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம், A4 ஷீட்லேயும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இது எப்படி வந்து A3 சைஸ் நான் வரைகிறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ ஓகே, ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து ரஃப் ஸ்கெட்சிங் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரில. ஸோ இது தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நெக்கோடைய பார்த்து தான் வரைகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த சைடு நான் காட்டுற தெரியல, எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் இப்போ நான் இந்த சைடு கொஞ்சம் எழுத்துறேன். ஓகே, இப்போ வந்து இந்த சைடு நெக் வரைய போகிறோம். நெக் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரஃப் ஷேடோன்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கும் இந்த இடத்துல ஷேடோ வரணும்னு வச்சு அப்படி நான் நினச்சிருக்கேன். இப்படி தான் வரைவேன், ஃபோட்டோ பார்த்து வரைவேன். மோஸ்ட்டாக நான் இந்த மாதிரி ரஃப் ஷேடோ கொடுத்துருவேன். நீங்கள் கரெக்டாக நீங்கள் அடுத்து வரையும் போது நீங்கள் யூஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஷீட் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இந்த மறுபடியும் வரைகிறேன். என்னோட க்ளோத்ஸ் வரைகிறேன், அதாவது இந்த சைடு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ க்ளோத்ஸ் நான் அப்படி எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் தப்பாக இங்கிங் பண்ணும்போது நீங்கள் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் இங்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நெக்ஸ்ட் இங்கிங்லாம் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நான் அடுத்து இந்த சைடு வருது. கொஞ்சம் தப்பாக வந்துடும், சாரி. ஸோ கொஞ்சம் தப்பாக வந்துட்டேன். மாற வேண்டியது கொஞ்சம் லென்த் இருந்துச்சு. அப்படி எடுத்துக்கிட்டு இந்த சைடு இருக்கு. வந்து இந்த சைடு தெரியும், இப்படி எடுத்துருவேன். எடுத்துட்டு
ஓகே இப்போ நான் எடுத்து இந்த சைடு எப்படி எடுக்கிறேன் பண்ணிடுறேன். ஓகே இப்போ நெக்கு கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு நினைக்கிறேன். பாடி பார்ட்ஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ நீங்கள் வேணால் நெக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து எப்படி ஸ்கெட்ச் எல்லாம் இந்த மாதிரி தான். ஸோ சைடு அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்டரை பயன்படுத்துங்க. ஓகே இப்போ வந்து இயர் சைடு தான் வரைய போகிறோம். ஸ்லைடர் அப்படின்னு எடுத்துட்டு சரி சின்ன கார்டு இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக சின்னதாக்கிடணும். ஸோ நான் வரைஞ்சதுக்கு நல்லா பழகுது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் இது வரைஞ்சதுனால கொஞ்சம் எனக்கு அவுட் கிளியராக வரல. ஓகே கடுக்கு அந்த இயர் பீஸ் நான் போட்டு வைக்கிறேன். அண்ட் தென் சம் ஷேடோஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேர் இந்த இவனுடைய ஹேர் நம்ம ஆக்சுவலாக பண்ண போகிறோம். ஸ்கிப்பிங் எடுத்துங்க அப்படின்னு எடுத்துட்டு இப்போ இந்த சைடு கால் அப்படியே வரைஞ்சிடலாம். இன்னைக்கு நம்ம இயர் பீஸ் மிஷின் வைக்கிறதாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு சொல்லவே பண்ணிடணும். கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம கண் வரைய போகிறோம். லைன் போட்டுருவேன். அதுக்கு இந்த லைன் வரையில பிகாஸ் அது வந்து எனக்கு சரியாக எனக்கு இதில் ரஃபாக வரைஞ்சி ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக நான் அப்பா எப்படி போட்டேன்னு எனக்கே தெரியல. அன்னிவனாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு மாதிரி அன்னிவனாக தான் வருது. கொஞ்சம் காமெடியாக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் இங்கே கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக கிரிட்டை வரைஞ்சிக்கிறேன். இப்போ கிரிட்டை வரைஞ்சதுக்கப்புறமா இது எடுத்துட்டு ரொம்ப எடுத்துக்கணும். கொஞ்சம் ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கணும். கொஞ்சம் வந்துட்டு
ஃபினிஷ். இது வந்து இப்போ கண் மட்டும் வரைஞ்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இந்த கண் வரைஞ்சிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஓகேவா, இப்படி வரைஞ்சிட்டு இந்த சைடு 3 லைன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் நான் ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் இப்படி வரைஞ்சிங்க. இது வந்து ஒரு பழைய காலத்து இஸ்ரேல் அந்த சாக்ரட்டிஸோட ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வரையும் போது பார்க்க ஷெப்பர்ட் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நான் ஹெட்டை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். எவ்வளோதான் மட்டும் அது கரெக்டாக வர மாட்டேங்குது. இங்கே இந்த சைடில் ஆக்சுவலாக ஹெட்டை நான் இப்போ கொஞ்சம் சரி பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம இதை அழிச்சிட்டு இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இங்கே நம்ம எக்காவும் எடுத்துடலாம். ஸோ அதை ஒரு சின்ன ஐடியாவை யோசித்தேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அது பண்ணிடலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ ஏஜஸ் ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே நான் வந்து எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக இதுதான் இந்த இது இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னு ஜஸ்ட் லைக் தட் நான் இப்படி எடுத்துகிட்டு அந்த சைடு அப்படியே கொண்டு போவேன். ஸோ இங்கே நம்ம இப்போ நார்மலாக எடுத்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு வந்து என்ன அப்படின்னா மண்டே வந்து ஸ்பைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஹெட்டு கொஞ்சம் சிரிப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இங்கிங் பண்ண போகிறோம். இங்கிங்க்கு நம்ம கொஞ்சம் இங்கிங்க்கு நல்ல பென் யூஸ் பண்ணுறோம். ஃபிகோட ஃபின்லைன் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து 0.6 mm டிப்பு, பைப் டிப் தான், பிளாக் கலர். ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா தான் இருக்குது, அதாவது யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1 இயராக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் இங்க்கு அவ்வளோ மோஸ்ட்டாக வரையில. பிகாஸ் நான் மோஸ்ட் ஆஃப் த ட்ராயிங் ஏதாவது பெரிய ட்ராயிங்ஸ் தான் இங்கிங் பண்ணுவேன். என்னுடைய ஓன் ட்ராயிங்ஸ்லாம் மோஸ்ட்டாக இங்கிங் பண்ண மாட்டேன். ஓகே, இது இங்கிங் பண்ணலாம். சைடில் எடுத்துடும். இந்த இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் சேவ் பண்ணி வரையணும். எனக்கு இது A4 சைஸில் வரையும் போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்து எனக்கு அவ்வளோ பெருசு அடிக்கவும் இல்லை. பட் A3ங்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வரையணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இல்லை நம்ம இதாகிடும். சிங்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது எந்த ட்ராயிங் வந்தாலும் சரி, உங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சுன்னா டக்குன்னு மாற்றிடணும். எனக்கு சூப்பராக பேஸ் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஏதாவது இல்லை கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் கோணலாக இருக்குன்னா இங்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி கிளியர் பண்ணணுமோ அவ்வளோ கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இங்கிங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் ஒரு ட்ராயிங் அப்படி தான் பண்ணேன். நான் சைடில் போடுறேன். ஆக்சுவலாக அது இப்போ என்கிட்ட இல்லை. அது வந்து சுக்குனா வரைஞ்சேன். அந்த ட்ராயிங் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக சொதப்பிட்டேன் லிட்ரலி. அதில் 2 பேர் இருக்கிற மாதிரி. சுக்குனா மேலே ஒரு சுக்குனா இருப்பான், கீழே சுக்குனா இருப்பான், மேலே ஒரு கர்ஸ் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சரி, அது நேம் ஞாபகம் இல்லை. அதனால அது வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த இதில் வந்து மேலே அந்த கர்ஸ் வந்து அந்த கர்ஸ் பிரிண்ட் வந்து கரெக்டாக வந்துட்டேன். ஓகேவா? ஆனால் இந்த இதை வந்து நான் ஒழுங்காக வரையணும். சுக்குனா ஒழுங்காக வரையிறதுனால அந்த ட்ராயிங் ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. ஸோ சுக்குனா கை கூட எல்லாமே கரெக்டாக வந்துட்டேன். ஹெட்டு மட்டும் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக சொதப்பிட்டேன்.
அதனால் நீங்கள் அதை பண்ணும்போது முன்னாடி பார்த்து ரெடி பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து அப்படி தான் பண்ணேன். எனக்கு அதனால் அந்த ஒரு இது இருக்குது. அதனால் நான் எப்போவுமே வந்து அதுலேருந்து நான் எந்த டிராயிங் வந்தாலும் கண்டிப்பாக அது சொதப்புற மாதிரி தெரிஞ்சுன்னா நான் டக்கு நான் எரேஸ் பண்ணுவேன். கொஞ்சம் எரேஸ் பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி கடைசி இங்கிங்கில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு நம்ம பார்த்து விட்றாதீங்க. அதான் சொல்கிறேன்ல, நம்ம என்ன நினைப்போம் இங்கிங்கில் பார்த்துக்கலாம், இங்கிங்கில் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டோன்னா அது இந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து இங்கிங்கிறது வந்து இங்கிங் பேஸில் வந்து நம்மளுக்கு இந்த பென்சிலில் பண்ணுறது தான். அதனால் இங்கிங் பென்சிலில் நீங்கள் நீட்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா இங்கிங் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். வந்துட்டு அவனுடைய காஸ்டியூம் கரெக்டாக ஷேடோவில் இங்கிங் பண்ணாதீங்க, கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே கைஸ், சரி நம்ம ஷேடிங் பண்ண போகிறோம். ஷேடிங்க்கு நான் அது ஷேடோ லேயர் வரைஞ்சிக்கிறேன். ஓகே ஹேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் இந்த என்னுடைய ஓன் டிசைன் தான் போட்டிருக்கேன். பிகாஸ் இந்த ஹேர் ரொம்ப இதில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரிப்பாக பண்ணிட்டேன். எனக்கு ஓகே வர அளவுக்கு. பட் இங்கே நான் கொஞ்சம் இழுத்துருக்கலாம், கொஞ்சம் ஃபைன் விட்டுருங்க. அண்ட் நீங்கள் ஃபைனல் டச்சப் கொடுக்குறீங்கன்னு இந்த மாதிரி பெருசாக இது பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபைனல் டச்சப் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி இங்கிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் இங்கில் வரைவாங்க அப்படியே. அது நீங்கள் வரைகிறது அது உங்கள் ஓன் இதில் எடுத்து வரீங்கன்னா நீங்கள் அது கடைசியில் சொதப்பிடும். ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு முன்னாடியே நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரியா, வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹேருக்கு நம்ம ஷேடை கொண்டு போகிறோம். நான் பென்சில்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஒரே ஒரு பென்சில் மட்டும் இதே இல்லாமல் இருக்குது. 10B நான் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். பேஸ் அண்ட் பேக் இப்போ வந்து ஷேடுக்கு பண்ணுறோம். உடக்கிறது இல்லை செட்டாமல் இது எம்பி மட்டும் தான் இப்படி பண்ணாச்சுலா. ஆனால் லைட்டாக சொன்னாலும் ஃபுல்லாக உடங்குது.
அந்த டென்பி மட்டும் எனக்கு வேறு பிராண்டில் இருந்துடும் இன்னும் காட்டுறேன். மற்றபடி எல்லா கலர்ஸுமே பர்ஃபெக்ட் கண்டிஷன் தான் எனக்கு இருக்குது. சரி பென்சில்ஸ் இந்த மோஸ்ட் யூஸ் பண்ணதே இல்லை. இது மாதிரி ஹேர் டிசைன் சும்மா இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி ஸ்டோக்கில் கொடுத்துருவாங்க. இருக்கிற பேசஸ் இருக்காது ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதனால இருக்கும். ஆனால் வந்து இந்த கிரிட்டில் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க இருக்கும். வைக்கிற முடியாது. ஓகே இது அப்படியே ஷேடிங் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே ஒரே ஆங்கிலே சேர்க்குறீங்க. இந்த ஆங்கிள் மட்டும் யூஸ் பண்ணிங்க. இதுலேயே அப்படியே சேர்ந்து கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேஸ் ஷேடோவில் இருந்து போடுறது நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஷேடோவில் போடாமல் நீங்கள் அப்படியே அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எந்த சைடு எப்படி அடிக்கிறதுன்னு. நம்ம இந்த பிக்சர் பார்த்தே வரைய மாதிரி இருக்கும். நீங்கள் ஷேடோவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த நான் வந்து நானே கற்றுக்கிட்ட ஒரு ஸ்கில் டேக்ஸ் அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே பிகாஸ் இது வந்து நம்ம வரையும் போது அது கொஞ்சம் ஈஸியாக வர இருக்கும். அதனால் நீங்கள் அவ்வளோவா நீங்கள் கஷ்டப்பட்டு தேடி தேடி வரையணும் இல்லை. இங்கே இருக்கா ஓகே இந்த 10B வந்து இங்கே யூஸ் பண்ணுமா ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுக்க வந்துடலாம். இயர்ஸ் ஆக்சுவலி 6B நினைக்கிறேன். 6B ஒரே சாரி ஒரே சைடு ரஃப் ஆகுது. ஷேடிங் தான் ஷேடிங் கொடுத்து இன்னும் மறுபடியும் 10B யூஸ் பண்ணுறோம். இந்த சைடில் 6B எடுத்துக்கோங்க. இந்த காதுக்கு யூஸ் பண்ணேன். ஏன்னா நீங்கள் 4B இல்லாட்டி 6B ஓகேவா. அதுக்கு கீழே இருக்காங்க அதுக்கு மேலே இருக்காங்க. நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா அது அப்படின்னாலும் இந்த ஷேடிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்ணுக்கும் வந்து 10B லைட்டாக வச்சு சரிங்க. அப்படியே லைன் லைனாக நீங்கள் வரைச்சிட்டு போகணும். இந்த ஷேடிங் பெருசாக போகணும். லைன் லைனாக இப்படியே நீங்கள் வரையணும். லைன் கொடுங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே இருந்துட்டா வந்து ஒரு 4B பென்சில் எடுக்கணும். ஏதாவது 4B பென்சில் எடுத்துக்கலாம். ஓகேவா 4B இப்போ நான் வந்து எனக்கு ஹைப்ரோஸ் வந்து 4B வரை செஞ்சு போடுறேன். ஓகே அப்படி இல்லைனா நீங்கள் இப்போ வந்து இது ஷேடிங் கலர்ஸ் இல்லை அப்படின்னா ஷேடிங் பென்சில் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் நார்மல் பென்சிலை இப்போ 10Bனா அல்ட்ரா டார்க் பீஸ் நீங்கள் 10Bனா நீங்கள் டார்க்காக கொடுக்குறது. இதுவே நீங்கள் 6B கொடுக்குறீங்கன்னா 6Bனா கொஞ்சம் அது இது 8Bனா அதுக்கு கொஞ்சம் லைட் அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. ஓகேவா கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரே ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஃப்ரெஷ் லைன் பண்ணணும். முடிச்சு கொடுத்தாச்சாலும் ஒரு சில முடிச்சு இந்த இது திட்டத்துக்கு அப்படி இருக்குது. லேசர் ரப்பர் வச்சா நம்ம மேலேருந்து கீழே பண்ணலாம். கீழே நான் போய் இப்படி வரும். இது அப்படியே நம்ம அப்படியே அப்படி கொடுக்கலாம்.
ஆக்சுவலாக இந்த கேமரா ஹைட்டில் எடுக்கிற போதே கொஞ்சம் ஹீட்டு தெரியுது. ஏன்னா இப்போ சென்னை வெயிலுக்கு ஸ்வெட் ஆகுது. ஆக்சுவலாக நான் இங்கே குளிச்சுட்டு பாதி வேலையே குளிச்சுட்டேன், அந்த அளவுக்கு இருக்குது. ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சா கூட அப்படி இது காற்றே இல்லாமல் இருக்குது ப்ளீஸ். நான் ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சு உட்காரேன், ஃபேனே ஓடாத மாதிரி இருக்குது. இப்போ கூட ஆக்சுவலாக ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் வருது. ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ஃபேனே ஓடாத மாதிரி இருக்குது, சவுண்ட் மட்டும் கேட்குது. ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு லாஸ்ட் இயரோட இந்த இயர் ரொம்ப வெயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இந்த மாதிரி குளிக்கிற அளவுக்கு வெயில்னா 2023 நான் வாட்டி நான் சேனல் அந்த டைமில் தான் ஆரம்பித்தேன். அன்றைக்கி தான் ஆக்சுவலாக நான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து அன்றைக்கி தான் அப்போ வெயில் வச்சுது. லிட்ரலி நான் எப்படி தெரியுமா அன்றைக்கி இல்லை குளிச்சிட்டேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ண ஞாபகம் இல்லை சரியா, சும்மா வீடியோ எடுப்போனே எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. அப்பா பார்த்தாங்க, ஏன்னா யூடியூப்பில் போட்டுருந்தாங்க. அப்போ தான் இந்த சேனல் இருந்தது. நான் இந்த போடலான்னு கேட்டேன், ஓகே அப்படின்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வீடியோவாக நேச்சர் வீடியோ போட்டேன். ஓகேவா, இதே சொல்லுங்க. அப்போ தான் வந்து அந்த மாதிரி வெயில் இருந்துச்சு கொடூரமாக. அன்றைக்கி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, காரில் உட்காந்துட்ருக்கேன் சரியா, காரை தூக்கி இதில் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போடுற மாதிரி இருந்துச்சு. அப்படி வெயில் அடிச்சிச்சு அன்றைக்கி. ஆனால் ஒரு நாள் மட்டும் தான் அப்படி வெயில் அடிச்சிட்டு, அதுக்கடுத்த நாள்லாம் பெருசாலாம் எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து இப்போ ஆக்சுவலாக 10 HB எடுத்திருக்கேன். HB பென்சிலில் ஷேடிங் கொடுக்குறேன் இந்த காஸ்டியூமுக்கு. இது ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஒரே லைனாகவே நீங்கள் கொடுத்து வருது நல்லது. அப்படியே இங்கேயே கொடுத்து வந்துடுங்க. ஆக்சுவலாக வரேன் போது கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. பிகாஸ் நான் எதுக்கு வரேன்னா சும்மா டைம் பாஸ் ஆகுதுன்னு போர் அடிக்குது தேடிட்டு இருந்தேன் அனிமே ட்ராயிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு. ஏன்னா எனக்கு ஜுஜுட்சு கைசன் பார்த்தேன், அது எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்து நருட்டோ நாட் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் தேடும்போது நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டைல் அனிமேஸ்லாம் பார்க்கும்போது ஒருத்தவங்க வரைஞ்சிருந்தான். இது பார்க்கவே நல்லா தான் இருந்துச்சு. ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுன்னு நானும் வரைய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து நிறைய எல்லாருக்கிட்டையும் காட்டும்போது செம்மையாக இருக்குன்னாங்க. ஆனால் நான் அது வரைஞ்சது எனக்கு போர் அடிக்குது. நான் ப்ரொஃபஷ்னலாக உட்காந்து வரையல. எக்ஸாம் பேடில் இந்த பேப்பர் இருக்குது தெரியுமா, இந்த பேப்பரை இந்த எக்ஸாம் பேடில் சொருவிட்டு வரையும் அப்படின்னு வரைஞ்சிட்டு இருந்தேன். அது சும்மா தான் வரைஞ்சேன். நான் கலரிங்லாம் அடிக்க நான் வரைஞ்சிட்டு அடுத்து டக்குன்னு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அம்மாகிட்ட காட்டினேன். சரி இது கலர் ஏதாவது பண்ணுறா, இது ப்ளைனாக இருக்க நல்லா இல்லை அப்படின்னாங்க. சும்மா நான் அடுத்து அந்த இந்த பென்சில் வச்சு ஷேடிங் கொடுத்துட்டு வந்துச்சு. எனக்கு பேசிக்கலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஷேடோஸ் நான் கரெக்டாக கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த அனிமேலுமே ஷேடோலாம் அவ்வளோ கொடுக்க மாட்டேன். மேலோட்டமாக ரஃப் ஸ்கெட்சிங் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் ஷேடோலாம் நீட்டாக வந்துச்சா, நானே பார்த்து ஷாக் ஆகிட்டு, என்னடா இது நமக்குள்ளே இவ்வளோ ஆர்டிஸ்டா அப்படின்னு. ஸோ நான் ஸ்கெட்ச் புக் டூர்னு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய ஸ்கெட்ச் புக் வச்சுருக்கேன். லிட்ரலி 2 ஸ்கெட்ச் புக் கிட்ட முடிச்சிட்டேன். 3 ஸ்கெட்ச் புக் கிட்ட முடிச்சிட்டேன். இப்போ 4வது ஸ்கெட்ச் புக்கு. ட்ராயிங் புக்கு தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் மோஸ்ட்டாக அதில் 1-2 எனக்கு பிடிச்ச ஒரு இது வரைவேன். என்னதுன்னா, ஏதாவது எனக்குன்னு மைண்டில் தோன்ற ஏதாவது ஒரு அனிமே வரைவேன். இன்னொன்று வந்து நான் இதில் வரைவேன், ஸ்ட்ரெயிட்டாக ஏதாவது கூகுள்லேருந்து ஃபோட்டோ எடுத்து வரைவேன். எனக்கு வந்து ஓன அனிமே வரையதான் பிடிக்கும். ஆனால் எனக்கு ஓன அனிமே வரவே வராது. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் அதுக்கு நான் தனியாக என்ன எப்படி நான் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், எப்படி உங்கள் ஓன் அனிமே வரைகிறதுன்னு. ஆக்சுவலாக கம்ப்ளீட்டட்.
இப்போ லேசாக அந்த திட்டுத்திட்டாக இருக்குல்ல அந்த இடத்த மட்டும் நான் லைட்டாக ரப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு ரப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஷேடிங் பண்ணுற இடத்துல இது வந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஷேட் பண்ணும்போது அது ஒரு இன்னொரு இதுவாக அது ஷேட் பண்ணும்போது அது அவ்வளோ தெரியாது. ஷேடிங் பண்ணாத இடத்துல வந்துச்சு இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் சின்னதாக பண்ணிட்டு இதில் பார்க்கும்போது ஹேர் நல்லா வந்து புஷ் புஷ் நான் ஹேர் இன்னும் முடிக்கலை. ஓகே, ஹேருக்கு நான் இன்னும் ஹெச்பி எடுக்கிறேன். ஹெச்பி வச்சு மறுபடியும் ஒரு ஹேர் போடுறீங்க. ஹேர் நான் அவ்வளோ பார்க்கல, சாரி. ஹேரும் நீங்கள் முடிச்சிடணும் அப்படியே. ஓகே, ஹேர் முடிச்சிட்டோன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த லுக் வந்து ஓரளவுக்கு வந்துடும். கொடுத்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன்னு தான் நான் அடிச்சேன்னு. இங்கே பாருங்கள், லைன் ஒழுங்காக நான் வரையில. ஸ்கேல்ப்லேருந்து நீங்கள் எடுத்து வரீங்க, ஓகேவா? பென்சிலை கொஞ்சம் சீவிக்கலாம். ஹெச்பி தான் ஆக்சுவலாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஹெச்பி எடுத்து வரீங்க. ஃபஸ்ட் டைம் சீவினா என்ன ஆகுது, எனக்கு உள்ளே தெரிஞ்சதில்லை. நான் மோஸ்ட்டாக ஷார்ப் பண்ணி காலியாக்குதுன்னா 10B பென்சில் மட்டும் தான். ஏன்னா 10Bயில் வந்து ஷார்ப்னஸ் வந்து அண்ட் டக்குன்னு முடிஞ்சிடல, பெரிய நிம்பில் டக்குன்னு முடிய நான் ஷேர் பண்ணுவேன்னா அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு உடஞ்சி விழுந்துடும். அது நம்ம இந்த இது வச்சு தான் அந்த கட்டர் வச்சு தான் அதை நம்ம சீவணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு கட்டர் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா வெறும் கையை நம்ம அந்த நார்மல் ஷார்ப்னர் வச்சே சீவிட்டு இருக்கேன். ஃப்யூச்சருக்கு நம்ம மேபி ஒரு கட்டர் வாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷார்ப்னர் வாங்கலாம். இப்போ பென்சில் எக்ஸ்டென்சர் யூஸ் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது ரொம்ப நான் வந்து ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லின்னு எனக்கு தெரியுது. பட் ஒரு நீங்கள் இப்போது சார்கோல் பென்சில், காஸ்ட்லியான சார்கோல் பென்சில்ஸு இல்லை காஸ்ட்லியான இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ராயிங் பென்சில்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், ஓகேவா? அது உங்களுக்கு பெஸ்ட்டு, ஓகேவா? ஆனால் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலுக்கு அது ஹெச்பி பென்சிலு, 2B பென்சில், 3D பென்சில், இந்த மாதிரி இந்த பென்சிலுக்கு பென்சில் எக்ஸ்டெண்டர் எனக்கு பர்சனலாக அவ்வளோவா சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா அதுக்கு பென்சில் எக்ஸ்டெண்டர் நமக்கு தேவையே இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம இப்போ மாற்றணும்னா இது தனியாக கிடைக்காது. அது வேறு தனியாக கிடைக்கும், ஒரு சில பிராண்டை தனியாக விற்பாங்க. ஆனால் இது ஃபார் எக்ஸாம்பிள் கேமராவில் தனியாக விற்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரி தெரில. இது நம்ம இதுக்கு நம்ம 50 ரூபா செலவு பண்ண தேவையில்ல. நீங்கள் தனியாக வாங்கினீங்கனாலே அது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இந்த பென்சில்லாம். அதனால் பென்சில் எக்ஸ்டெண்டர் நிறைய பேர் இந்த பென்சிலுக்கு நீங்கள் வாங்க தேவையில்ல. நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியான பென்சில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்சிலே 100 ரூபா அந்த மாதிரி இருக்குன்னா பென்சில் எக்ஸ்டெண்டர் பெஸ்ட் ஆப்ஷன். அதில் ஸ்விட்ச் பண்ணிடுங்க. நான் மோஸ்ட்லி இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ண அந்த காஸ்ட்லியான பென்சில்ஸ் யூஸ் பண்ணாததுனால இப்போதைக்கு நான் அந்த காஸ்ட்லியான பென்சில் அந்த எக்ஸ்டெண்டர் வாங்கலை. மேபி நான் அந்த பென்சில் வாங்கினேன்னா கண்டிப்பாக அது வாங்குவேன். சைடில் கொஞ்சம் வந்துச்சு. இப்போ வந்து சிக்னேச்சர், இதில் இருக்கிற சிக்னேச்சர் ஆக்சுவலாக வேறு பிடிக்கும். அதுக்கடுத்து தான் என்னுடைய ஒரிஜினல் சிக்னேச்சரை நான் கண்டுபிடிச்சேன். இப்போ நிறைய பேர் எல்லோரும் காப்பி பண்ணிடுவாங்க, இது ஈஸியாக தான் இருக்கும். ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன். நான் இது காப்பி பண்ணவே ஈஸி தான். எல்லாத்தையும் நான் விட்டு நினைக்கிறேன் இந்த சைடு வாங்க. ஓகே, சின்ன டீடைல்ஸ் பண்ணி
டூ வச்சுங்க லைட்டாக அடிக்கிறேன். மோஸ்ட் இந்த மாதிரி விடுவீங்க மோஸ்ட் ஓகே. அவ்வளோதான். ஸோ இதான் நம்ம ட்ராயிங் எப்படி இருக்குன்னு சொன்னேன். ஓகே கைஸ், எப்படி இருக்குது நம்ம ட்ராயிங் ஆக்சுவலாக காட்டிடுறேன் உங்களுக்கு. அப்படியே எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஆக்சுவலாக ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைனி ஃபெஸ்ட் சேனலை மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் நம்ம இனிமேல் வந்து கேமிங் வீடியோஸ் மோஸ்ட்டாக போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சரி பார்க்குறவங்களுக்கு அது மோஸ்ட்டாக பிடிக்காது. ஆனால் ஒருத்தர் கேம் விளாட்றதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே பிடிக்காது. கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம், அதுக்கடுத்து நம்மளே என்ன பண்ணிடுவோம்னா விட்டுருவோம். இந்த மாதிரி இனிமேல் கேமிங் வீடியோஸ் போடல, இந்த மாதிரி நேச்சர் சம்மந்தமாக விளாக்ஸு, இந்த மாதிரி ஆர்ட் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஓகே கைஸ், ஸோ பாய் கைஸ், பாய்.